25 to 30 ml மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பண்ணேன். ஒயிட் சுகர் இப்போ வரைக்குமே நாங்கள் எங்கள் வீட்லேயே நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். எங்கள் வீட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் கோல்டு வர மாதிரி இருக்குன்னா டர்மரிக் பேபிஸ் அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ட்ரிங்கார்ட் அண்ட் மீ. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் வீனிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேபிக்கு வந்து ஃபார்முலா ஃபீடிங் எப்படி வீன் பண்ணிட்டு நான் வந்து கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து உண்மையிலே கஷ்டமா இல்லை ஈஸியா அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்களோட ஜேர்னில என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத வந்து தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ எஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்லி நான் வந்து ஃபார்முலா ஃபீட் வந்து கம்ப்ளீட்டா வீன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 13 monthsல. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலால வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 3ங்கிறப்போ நமக்கு 18 months வரைக்குமே வந்து ஃபார்முலா வந்து அவைலபிளா இருக்கு. பட் ஸ்டில் என்னோட லாக்டேஷன் கன்சல்டன்ட், பீடியாட்ரிஷியன் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஃபார்முலா கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 year வரைக்கும் மட்டும் கொடுங்க. அண்ட் தென் நீங்கள் ஃபார்முலா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு கோ ஃபார் கவுஸ் மில்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கவுஸ் மில்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீடியாட்ரிஷியனுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. பட் ஸ்டில் நம்ம ஃபார்முலா ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொடுக்கறதுனால தப்பு இல்லை. ஃபார்முலாக்கு பதிலாக கவுஸ் மில்க் வந்து ஷிஃப்ட் ஆகிறதும் தப்பு கிடையாது. இஃப் யூ ஆர் பிரஸ்ட் ஃபீடிங் அ பேபி எக்ஸ்க்ளூசிவ்லினா கவுஸ் மில்க் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணலை, எனக்கு ஃபார்முலா மில்க் தான் போயிட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கவுஸ் மில்க் டிரான்சிட் ஆகிறது நல்லது. அண்ட் 1 yearக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து கவுஸ் மில்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 12 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் கிராஜுவலி. ஸோ அந்த கிராஜுவலி அப்படிங்கிறது வந்து எப்படி எங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ கவுஸ் மில்க் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஐடியா வந்ததுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து மாடு இருக்குது. ஸோ பால் கறக்குறாங்க. ஸோ தண்ணி கலக்காத ஃப்ரெஷ்ஷான பால் கிடைக்கும். ஸோ அது கொடுக்கறது பெட்டரா, இன்னும் பேக்கெட் பாலில் வாங்கி இந்த கலரில் இது வாங்குறது நல்லதுன்னு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது போகிறதா இல்லை போகிறதான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஸோ எந்த தண்ணியும் கலக்காமல் ஸோ ஃப்ரெஷ்ஷாக கறந்தோடனே அப்படியே குழந்தைக்குன்னு சொல்லும் போது யாரு தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க, குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக வந்துட்டு அதில் போய் ஏதாவது தண்ணி கலந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்காது கண்டிப்பாக. ஸோ எங்களுக்கு குழந்தைக்கு வேணும்னு சொல்லுங்கிறப்போ கறந்த பால் அப்படியே எங்களுக்கு வந்து தண்ணி எதுவுமே கலக்காமல் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நான் இதுதான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 1 yearங்கிறப்போ வந்துட்டு மேபி 1 or 2 times வந்து நான் ஃபார்முலா ஃபீடு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்லி நாங்கள் வந்து ஃபேமிலி ஃபுட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஒரு 13 monthsங்கிறப்போ. 13 months வரைக்குமே வந்து 12 monthsல வந்து நான் ஸ்டேஜ் 3 வாங்கி ஸ்டேஜ் 3 நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஸ்டேஜ் 3 வந்து எம்எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 3 நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் தான் வந்து கவுஸ் மில்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ பால் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பால்லாம் வாங்கி வச்சுட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒரு ஃபீடுக்கு பதிலாக ஒரு ஃபீடுக்கு ஃபுல்லாக அப்படியே டிரான்சிட் ஆகல, சும்மா கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 ml மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம், அதை லைட்டாக வார்ம் பண்ணி அப்படி வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணல, அப்படியே கொடுத்தேன். தேங்க்ஃபுல்லி அவன் உடனே குடிச்சிட்டான். ஃபார்முலா ஃபீட் பண்ணிட்டு இருந்ததுனால கவுஸ் மில்க் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டானான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் சில பேபிஸ் வந்து இல்லை எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்க பேபிஸ்க்கு டக்குன்னு ஒரு நாள் வந்து கவுஸ் மில்க் கொடுத்தா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் ஃபார்முலா மில்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுங்கிறது உடனே குழந்தை பால் தானே குடிச்சுக்குன்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் சில பேபிஸ் குடிக்கவே மாட்டாங்க, வாமிட் பண்ணிடுவாங்க, துப்பிடுவாங்க, அந்த டேஸ்ட் பிடிக்காது. பிகாஸ் பிரஸ்ட் மில்க்கும் ஃபார்முலா மில்க்கும் ஒரே டேஸ்ட்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில பேபிஸ் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே குழந்தைங்க வந்து இப்போ வரைக்கும் கவுஸ் மில்க் குடிக்காம இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஆல்டர்னேட்டா கர்டோ இல்லை வாட்டர் பன்னீர் இல்லை இந்த மாதிரி வேற எதுலையாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஸோ இனிஷியலாக வந்து 30 ml நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், வார்மாக கொடுத்தேன். ஃபீட் பண்ண உடனே குஹன் குடிச்சிட்டான். அண்ட் தென் வி ஹேவ் டு செக் ஃபார் சம் அலர்ஜிஸ், ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பாலுக்கெல்லாம் அலர்ஜி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சில பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம், ரேஷஸ் வருது, அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கலாம். ஸோ நான் கிராஜுவலாக அந்த 30 ml தான் ஒரு 11 o'clock 11:30 போல் நான் கொடுத்துட்டு நான் அப்படியே தூங்க வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அப்போ இருந்துச்சு எனக்கு.
ஸோ 30 ml கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 90 ml கொடுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ 90 mlக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த 1 செஷன் ஆஃப் ஃபார்முலாவை அப்படியே வீன் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டேஸில் நான் வந்து கம்ப்ளீட்டாக கவுஸ் மில்க் மாற்றிட்டேன். அண்ட் ரிமெம்பர் நான் அதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, வெறும் பிளைன் மில்க் லைட்டாக வார்மாக இருந்துச்சு, அவ்வளோதான் கொடுத்தேன். ஸோ 1 வீக்கில் வந்து ஒரு செஷன் கட் ஆயிடுச்சு. அண்ட் தென் கவுஸ் மில்க் அவன் நல்லாவே குடிச்சுக்கிட்டா, எந்த ரியாக்ஷனும் அவனுக்கு இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கிற பட்சத்தில் நான் ஃபார்முலா ஃபீட் எப்போல்லாம் நான் கொடுத்தேனோ அதை அப்படியே வந்து கட் டவுன் பண்ணிட்டு நான் வந்து கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் எங்களோட கவுஸ் மில்க் இன்ட்ரடக்ஷனோட ஜேர்னியாகவே இருந்திருக்கு. அண்ட் இனிஷியலி நான் சொன்ன மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ 1.5 வயசுங்கிறப்ப தான் நான் லைட்டாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணேன். ஒயிட் சுகர் இப்போ வரைக்குமே நாங்கள் எங்கள் வீட்லேயே நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். எங்கள் வீட்டில் ஒயிட் சுகர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாட்டு சர்க்கரை தான். ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலுமே நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரையில் தான் பண்ணுவோம், ஒயிட் சுகர் கிடையாது. இப்போ நான் ஹீ இஸ் 2 years and 1 month old. நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பாஸ்ட் 1 month வந்து லைன் டேட் சிரப் வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு டைம் கொடுக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில டைம்ஸ் வந்து நட்ஸ் பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி நட்ஸ் பவுடர் வந்து மில்க்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன், கோல்டு வர மாதிரி இருக்குன்னா டர்மரிக் போட்டு பெப்பர் போட்டு நல்லா பாயில் பண்ணி அதையும் ஃபீட் பண்ணி இந்த மாதிரி மில்க்ல மிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு 1 இயருக்கு மேல இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து பிளைன் மில்க் ட்ரை பண்ணுங்க. பிளைன் மில்க் கொஞ்சம் நாளைக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் 1.5 வயசுக்கு மேலே தான் நான் வந்து சுகர், அதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர், லைன் டேட் சிரப் இந்த மாதிரி ஒன்றுனா அவங்களுக்கு சில சமயம் போர் அடிச்சது, என்னடா இதவே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி 2 இயர்ஸுங்கிறப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1 டைம்ங்கிறது போதுமானது. இல்லை எனக்கு 1 இயருக்கு மேலே நான் பாலே 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து பாலே கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபேமிலி ஃபுட்டுக்கு போயிருப்பீங்க. நமக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறையா இருக்குது, கொடுக்கறதுக்கு சத்தான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ கேட்டாங்கன்னா ஆஃபர் பண்ணலாம். அண்ட் 250 mlக்கு மேலே போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் வீன்ட் ஃபார்முலா அண்ட் தென் ஷிஃப்டட் டு கவுஸ் மில்க்ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பேபிஸ் அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் கடைசி வரைக்கும் பாலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ குடிச்சுக்கிட்டாங்கன்னா தேங்க் காட், நல்ல வேலை குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெரைட்டிஸ் அதில் வந்து ஹெல்த்தியாக என்ன வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். மில்க் ஷேக் கொடுக்கலாம் 2 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். ஐ ரிப்ளை யூ ஃபார் ஷியோர். ஸோ வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் பர்கர்.